தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30-31 ஆகிய வசனங்கள். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வசனங்களை கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை விடுதலையாக்குகிறீர், எங்களை குணமாக்குகிறீர், அழிவுக்கு தப்புவிக்கிறீர். தகப்பனே, வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களே அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஊழியங்களுடைய லட்சியம் பாருங்கள், மக்கள் வாழ்வடைய வேண்டும். ஏனென்றால் இயேசு வாழ்வு கொடுக்கிறவர். ஆகவே தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இயேசுவை அறிகிற அறிவு உங்களை வாழ வைக்கும். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். பாருங்கள், மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்காத ஒரு பசி இருக்கிறது. அந்த பசியை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நன்மையும் திருப்திப்படுத்த முடியாது. உலக பிரகாரமான எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உலக பிரகாரமான நன்மைகள் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆத்ம பசியை தீர்க்காது. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, மனிதர்கள் உலக பிரகாரமான நன்மைகளை தேடி ஓடுகிறார்கள். அதுதான் தங்களை திருப்திப்படுத்தும் என்று தேடி ஓடுகிறார்கள். ஆனால் முடிவில் விரக்தி, சலிப்பு, ஏமாற்றம் அதுதான் மிஞ்சுகிறது. மிகுந்த துக்கம் அதுதான் மிஞ்சுகிறது. காரணம், உலகத்தில் இருக்கிற எந்த நன்மையும் மனுஷனும் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆத்ம பசியை தீர்க்காது. வேதத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை பற்றி வாசிக்கிறோம். சாலமோன் என்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி விதமாக சொல்லுகிறான். நான் வாசிக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் ஈச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம்
என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பாருங்க, அதாவது நான் அனுபவிக்காத நன்மை எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஆனா எதுவும் மெய்யான திருப்தியை எனக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் சாலமோனுடைய சாட்சி. கவனிங்க. ஆகவே மனுஷனுடைய ஆத்ம பசியை திருப்தியாக்குவது ஒரு பொருள் கிடையாது. மனுஷனுடைய ஆத்ம பசியை திருப்தியாக்குவது ஒரு நபர். அந்த நபருடைய பெயர் இயேசு. இயேசு தான் பாருங்க திருப்தியாக்க முடியும். ஆகவே ஜீவ அப்பமாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே எல்லா மனிதருடைய ஆத்ம பசியையும் திருப்திப்படுத்தும்படியாக பிற்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஜீவ அப்பமாகிய இயேசு பிற்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம சாப்பிடும்போது பாருங்க, அப்பத்தை பிட்டு சாப்பிடுறோம் இல்லையா? சப்பாத்தியும் பரோட்டாவையும் அப்படியே வாய்க்குள்ள வச்சிடுறது இல்லை, சாப்பாட்டு போட்டியில தான் அப்படி வைக்கிறாங்க. ஆனா பொதுவா எல்லாரும் பிச்சு போட்டு என்ன செய்யறாங்க? சாப்பிடுகிறாங்க இல்லையா? அதே போல ஆண்டவராய் இயேசு ஒவ்வொருவருடைய பசியையும் திருப்தி ஆக்கும்படி ஜீவ அப்பமாய் இயேசு கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உள்ளத்துக்குள்ளே வரும்போது மாத்திரமே மனுஷனுடைய ஆத்ம பசி தீருகிறது. கவனிங்கள். ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். ஆகவே நித்தியமாக வாழ்ந்திருக்கும்படி மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்றைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய ஆத்ம பசியையும் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். திருப்தியும் வாழ்வும் உங்களுடைய பங்காக மாறும். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அவர்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக, தேவனை உயர்த்துகிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான நோக்கத்திற்காக அருமையானவர்களே அழைக்கப்பட்டவர்கள் தான் பாருங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு அருமையான உலகத்திலேயே மிகப்பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 1 பேதுரு 1:18-19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களை கர்த்தர் பொன்னை கொடுத்து மீட்கலையாம், வெள்ளியை கொடுத்து என்ன செய்யலையாம்? மீட்கலையாம். எந்த விலையேறப்பட்ட பொருளையும் கொடுத்து மீட்கவில்லை. அருமையானவர்களே, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மீட்டார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. பாருங்க, நம்முடைய வர்த், நம்முடைய விலை கிரயம், நம்முடைய மதிப்பு அது பொன்னை பார்க்கிலும் அது வெள்ளியை பார்க்கிலும் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க, 10 கோடிக்கு கார் வந்துருச்சு சந்தைக்கு. சந்தையில் இன்னைக்கு 10 கோடி மதிப்புள்ள கார்கள் விற்பனை ஆகிறது. 15 கோடி 20 கோடி. ஏர்பிளைனை பற்றி சொல்றாங்க, அது 100 கோடிக்கும் மேலன்றாங்க. கப்பல்களை பற்றி சொல்றாங்க, அது 500 கோடிக்கும் மேலன்றாங்க. அருமையானவர்களே, ஏர்பிளைனுக்கும் காருக்கும் கப்பலுக்கும் இவ்வளவு மதிப்புன்றாங்க.
நான் கேட்கிறேன், மனுஷனுக்கு எவ்வளவு மதிப்பு? மனுஷனுக்கு அருமையானவர்களே 1000 கோடிக்கு மேல மதிப்பு. கவனிங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈடாகாது. மனிதன் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவன். அவனுக்காக தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களை கவனிங்க. அப்ப தேவனுடைய பார்வையில மனுஷன் எவ்வளவு விலையேறப்பட்டவன். இயேசு சொன்னாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈடானது பாருங்க, இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஆகவேதான் இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி மனிதனை மீட்டெடுத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு கரையும் கொடுத்து மனுஷனை மீட்டெடுத்திருக்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அருமையான மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து உயர்ந்த நோக்கம் கர்த்தருக்கு இருக்கிறது. மனுஷன் அருமையானவர்களே தேவனை துதிக்கிறவனாக, தேவனுக்காக வாழுகிறவனாக, தேவனை உயர்த்துகிறவனாக, பாருங்க தாழ்மை நிறைந்தவனாக, கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழுகிறவனாக அவன் இருக்க வேண்டும் என்று பாருங்க மனிதனை குறித்த ஒரு உயர்ந்த நோக்கத்தை தேவன் உடையவராக இருக்கிறார். அதுக்கு தான் சிலுவை பாடுகள் மூலமாக பாருங்க நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மோசேய பார்வோனிடத்திலே அனுப்புவதற்கு முன்பதாக தேவனை விதமாக மோசேயிடத்திலே சொல்லுகிறார். திருப்பவும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. யாத்ராகமம் 8:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்திலே போய், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயில் உன் எல்லை அடங்களையும் தவளைகளால் வாதிப்பேன். பாருங்க, கர்த்தர் பார்வோன்ட்ட சேலஞ்ச் பண்றாரு. நீ அனுப்பி விடலைன்னா என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட கர்த்தர் சேலஞ்ச் பண்றாரு. பார்வோனை எதிர்த்து நிற்கிறான். நீர் யாரு? நான் ஒன்றும் விட மாட்டேன் ஜனங்களை அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறான். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் படுத்தின பாட்டில் அவன் நொறுங்கி போயிட்டான். கடைசியில் கர்த்தருக்கும் பார்வோனுக்கும் இடையில உண்டான அந்த சண்டையில் கர்த்தர் தான் ஜெயித்தாரு. விட மாட்டேன்னா நான் விடுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க கர்த்தர் பார்வோனுக்கு எதிர்த்து நின்று ஜனங்களை விடுதலை ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பிடிவாதமான ஒரு ஆளு. ஒரு காரியத்தை செய்யணும்னு திட்டம் பண்ணிட்டார்னா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடை வந்தாலும் கர்த்தர் அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பாரு. அதை செய்யாம விட மாட்டார் அவரு. பார்வோனுடைய ரதங்கள் 600 ரதங்கள் இஸ்ரவேல் மக்களை துரத்திட்டே வந்துச்சான். 600 ரதங்கள்ல எத்தனை பையன் வந்தான்னு தெரியல எனக்கு. ஆனா நிறைய ஆட்கள் அதில் ஏறி வந்திருப்பானுங்க. பாருங்க, எல்லாரையும் நடுக்கடல்ல வச்சு மூழ்கடிச்சு எல்லாரையும் சாகடிச்சாரு. ஒருத்தன் கூட என்ன செய்யல, பொழைக்கல. பார்வோனுடைய சேனையில ஒரு வீரன் கூட பொழைக்கல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து ஒருத்தன் கூட சாகாம பத்திரமா அக்கறையில் போய் சேர்கிறான். அவர்களை பாதுகாத்தது கர்த்தருடைய கரம் தான். இந்த காலை வேளையிலே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலே இருக்கிறது. தேவனுடைய கரம் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய எதிரிகளுக்கு விரோதமா இருக்கிறது. என்ன விளங்குற மாதிரி சொல்லுகிறேன், உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது, உங்களுடைய எதிரிகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. எதிரிகள்லாம் ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க. நீங்க நல்ல பத்திரமா இருப்பீங்க, நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. கர்த்தர் பார்வோனின் கைக்கு அவர்களை தப்புவித்தார். செங்கடலை கடக்க அவர்களுக்கு உதவி செய்தார். கரை சேர்ந்த மக்கள்
என்ன செஞ்சாங்களாம்? வாசிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எல்லாரும் சொல்லுவோம், புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவரை உயர்த்துவேன். பாருங்க, கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள், அவர் கொடுத்த வெற்றியை கொண்டாடினார்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு எல்லையில்லாத சந்தோஷம். கர்த்தருடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர் செய்த அற்புத கிரியைகளை எண்ணி அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. எத்தனை பேர் கர்த்தரை சந்தோஷப்படுத்தலான்னு விரும்புறீங்க? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை இந்த பார்வோனுடைய செயலிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கின மாதிரி, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை சுயாதீனர்களாய் வாழ வைத்திருக்கிறார். எதிரிகள் எல்லாரையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. கல்வாரி சிலுவையில நம்முடைய எதிரியாகிய பிசாசானவனை நொறுக்கிட்டாரு. இன்னைக்கு நம்மள வாழ வச்சிருக்கிறாரு. துதிக்கலாமா கர்த்தரை? அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. பாருங்க, நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்குறதுக்காக மோசே வந்தாரு. நம்மை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு வந்தாரு. இயேசு வந்து அருமையான சிலுவையில் ரத்தம் சிந்தி அற்புதமாக விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அற்புதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. ரட்சிப்பின் வாழ்க்கை. இதை போல உலகத்திலேயே உயர்ந்த சிறந்த ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அருமையான அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. இப்போ நாம வாயை மூடிக்கிட்டு கர்த்தரை துதிக்காம இருந்தோம்னா, அருமையானவர்களே, நன்றி இல்லாத ஒரு தன்மையை நம்ம என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் துக்கப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனா வாயை திறந்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் புலகாங்கிதம் அடைகிறார், கர்த்தர் மகிமைப்படுகிறார். சிலருக்கு பாருங்க, கர்த்தர் 100 நன்மைகளை செஞ்சிருப்பாரு. ஆனா எங்கேயோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமை நடந்திருக்கும். அந்த தீமையவே நினைச்சுக்கிட்டு கர்த்தர் செய்த அந்த 100 நன்மைகளை நினைச்சிருவாங்க, மறந்துடுவாங்க. மறந்துட்டு பாருங்க, ஒரு விதமான முறுமுறுப்புலையும் கசப்புலையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரே, முறுமுறுப்புக்கும் கசப்புக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. எப்போதும் கல்வாரியை நினைச்சு பார்க்கணும். ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, ஜீவனையே கொடுத்த கர்த்தர் இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை நீக்கி போட மாட்டாரா? கண்டிப்பா நீக்கி போடுவாரு. ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, விடுதலையை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவோ நன்மைகளை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் எண்ணி பார்த்து அருமையானவர்கள், எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கசப்புக்கும் முறுமுறுப்புக்கும் இடம் கொடுத்து இருதயம் அருமையானவர்களை கடினப்பட்டு போவதற்கு ஒரு நாளும் அனுமதி கொடுக்க கூடாது. கிறிஸ்தவ ஜீவியத்துல பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள்ல போட்டிருக்குது. பெரிய பாஸ்டர் எனக்கு சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணை மூடுற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்லுறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆவிக்குரிய ஜீவத்தை பாருங்க, காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு எடுத்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஒரு ரோஜா செடியை பார்க்கும்போது சிலர் கண்ணில் படுறதெல்லாம் முள்ளுதான், முள்ளதான் பார்க்குறாங்க. இல்லைங்க, முள்ளுக்கு மேலே இருக்கிற மலர்களை பார்க்க வேண்டும், அந்த அழகை பார்க்க வேண்டும், அந்த நறுமணத்தை ருசிக்க வேண்டும். அருமையானவர்களே, அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். யூ மஸ்ட் பி a பாசிட்டிவ் பர்சன். நீங்க ஒரு முற்போக்கான ஆட்களா இருக்கணும், பிற்போக்கான ஆட்களா இருக்க கூடாது. நடந்த தீமையவே யோசிச்சுக்கிட்டு பாருங்க, நொந்து போய் வாயில எந்த துதியும் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே
கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களே, யூ மஸ்ட் பி எ பாசிட்டிவ் பர்சன். நீங்க ஒரு முற்போக்கான ஆளாக எப்போதும் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. காரணம், அவ்வளவு பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒண்ணு ஒண்ணா எண்ணணும். எண்ணி 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் சில நேரங்களில் பாருங்க, கர்த்தரை துதிக்கிறதுக்கு முழங்கால் போடுவேன். அப்படி முழங்கால் போடும்போது முதல்ல எங்க ஆரம்பிப்பேன் தெரியுமா? ஆண்டவரே, என் தாயின் கருவிலே என்னை நீர் காப்பாற்றினபடியால் உமக்கு நன்றி. சிலர் பாருங்க, தாயின் கருவில் உருவானோம், குழந்தையா பிறந்தோன்றதெல்லாம் மறந்துடுவாங்க டோட்டலா. இல்லை, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். சங்கீதக்காரன் அப்படிப்பட்ட ஒரு ஆளு பாருங்க. அவன் 139ஆம் சங்கீதத்தில் விதமாக சொல்லுகிறான். திருப்புங்க, சங்கீதம் 139 13வது வசனம் பாருங்க. சங்கீதம் 139 13வது வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். பாருங்க, கருவில் இருக்கும் போதே எத்தனையோ குழந்தைகள் செத்து போயிடுறாங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, சில பெற்றோர்கள் இந்த சில கருவை அவங்களே பாருங்க கலைச்சிடுறாங்க. வருந்தத்தக்க ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அருமையானவர்களே, ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே ஒரு அற்புதம் தான். கருவில் அழிந்து போகாம, செதஞ்சு போகாம நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே ஒரு அற்புதம் தான். நம்மை பிறக்க செய்தவர் யாருங்க? நம்முடைய தேவன். என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. சிலருடைய மனநிலை என்னன்னா, எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன செஞ்சாங்க? ஏதோ ஒரு நல்ல வீட்டை கட்டாம போயிருக்கலாம், ஒரு நல்ல இடத்த வாங்கி கொடுக்காம போயிருக்கலாம். ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்க பிறந்த போது கண்ணை மூடிக்கிட்டு அக்கடான்னு கிடந்தீங்க. உங்களை குளிப்பாட்டி சட்டையை போட்டு நாப்கினை போட்டு பாலை ஊட்டி தொட்டில் ஆட்டி உங்களை வளர்த்து விட்டவங்க உங்கள் அப்பா அம்மா தான். பைபிளில் போட்டிருக்குது, அப்பா அம்மா செய்த நன்மைகளை அவர்களுக்கு அதற்கு பதில் நன்மைகளை செய்யணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. என்ன சொல்ல வருகிறேன் அருமையானவர்களே, ஒரு விதத்தில் அப்பா அம்மா மூலமாக கூட கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. குழந்தை பருவத்தில் கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு, காப்பாற்றிருக்கிறாரு. நான் அப்படிதான் யோசிப்பேன். குழந்தைகளா இருக்கும்போது எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிருது இல்லையா? அப்படி நான் இறக்கல, கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும்போது ஆண்டவரே என்னை தப்புவித்தபடியால் உமக்கு நன்றி. காலேஜ் படிக்கும்போது என்னை தப்புவித்தபடியால் உமக்கு நன்றி. அருமையானவர்களே, இதெல்லாம் எண்ணி பார்த்து இந்த நன்றி உள்ள ஒரு உள்ளத்தை தேவனுடைய மக்கள் டெவலப் பண்ண வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இது லேசில் வராது. ஒவ்வொரு நன்மையும் நினைச்சு பார்த்து, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்த்து பாருங்க, கர்த்தரை நாம் துதிக்க கடனாளிகளா இருக்கிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடனாளிகளா இருக்கிறோம். சங்கீதம் 71 போவோம். சங்கீதம் 71 6வது வசனம் பாருங்க. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. சிலரை டாக்டர் வெளியே எடுத்திருக்கலாம், சிலரை நர்ஸ் அம்மா வெளியே எடுத்திருக்கலாம் இல்லையா? சில குழந்தைகள் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே பிறந்துருந்தாங்க.
உறவினர்கள் உதவி செய்கிறாங்க. அப்போ டாக்டர் எடுத்திருக்கலாம், நர்சஸ் எடுத்திருக்கலாம், உறவினர்கள் உங்களை வெளியே எடுத்திருக்கலாம். இவங்கெல்லாம் உதவி தான் செஞ்சாங்க, உண்மையாக உங்களை வெளியே எடுத்தது ஆண்டவர் தான். ஆண்டவருக்கா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஞான வெளிச்சம், எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு பாருங்க. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இதெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிக்கணும். எத்தனையோ முறை பிரயாணங்கள் பண்ணுகிறோம் இல்லையா? சில நேரங்களில் கொஞ்சம் ஷார்ட்டாக போகிறோம், சில நேரங்களில் ரொம்ப லாங்காக போகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் போயிட்டு பத்திரமா என்ன செய்கிறோம்? திரும்பி வருகிறோம். போகும்போதும் நம்மை காத்தவர் கர்த்தர் தான், திரும்பி வரும்போதும் நம்மை காத்தவர் கர்த்தர் தான். கவனிங்க, எண்ணி பார்க்கணும். நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல மனைவியை தந்திருக்கிறீர், நல்ல கணவரை தந்திருக்கிறீர், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பை தந்திருக்கிறீர், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறீர், சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை தந்திருக்கிறீர், பரலோகத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு போகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றின்னு சொல்லி அருமையான எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை நாம் துதிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். அருமையானவர்களே, நன்றி சொல்ல சொல்ல பாருங்க, அற்புதங்கள் வாழ்க்கையை நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். நன்றி சொல்லுகிற மனுஷன் அற்புதத்துக்கு வழியை என்ன செய்கிறான்? திறந்து விடுகிறான். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தார் இல்லையா? அவர் 100% தேவன், அதே வேளையில 100% மனிதன். பாருங்க, இந்த மனிதன் என்கிற அந்த பகுதி நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. இயேசு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் 6:11 வசனம் பாருங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு எப்படி கொடுத்தார்? வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாருங்க, அந்த அப்பங்களை எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரு. எப்படிப்பட்ட இயேசு பாருங்க. அது கொஞ்சம்தான் சொல்லுவாங்க இல்லையா, வரவு கொஞ்சம் செலவு அதிகம்னு. அந்த மாதிரி தேவையுள்ள மக்கள் அங்க கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. கையில் இருக்கிறது வெறும் 5 அப்பம் 2 மீன். இதை பார்த்த உடனே பொதுவா மனசு என்ன யோசிக்கும்? எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்றது? அப்படிதான் யோசிக்க தோணும். இது இது தேவையா? இது இருந்தா என்ன, இது இல்லாட்டி என்ன? அப்படிதான் யோசிக்க தோணும். ஆனா இயேசு அதை எடுத்த மாத்திரத்தில் அருமையானவர்களே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணின மாத்திரத்தில் அது பெருக ஆரம்பிக்கிறது. பெருக ஆரம்பிச்சு பிச்சு பிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. பசியில் இருந்த ஜனங்கள், சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, ஓசி சாப்பாடு, நிச்சயமா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆண்டவருடைய பாருங்க தன்மையே அதுதான். உன் வயிறு பெருசா என் வல்லமை பெருசான்னு பார்த்துடணும். நிச்சயமா உன் வயிறு பெருசு கிடையாது, என் வல்லமை தான் பெருசு. வேண்டிய மட்டும் கொடுத்தார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் பண்ணின மாத்திரத்தில் பெருக்கம் உண்டானது. உங்க வாழ்க்கையிலையும் பாருங்க, வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், வரவு அவ்வளவு சரியில்லையே, செலவு அதிகமா இருக்குதே, தேவைகள் அதிகமா இருக்குதே அப்படிங்க யோசிக்கலாம். அந்த வருகிற அந்த கொஞ்சம் வருமானத்தை கையில் எடுத்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வருமானத்தை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆரம்பிங்க. அருமையானவர்களே, கொஞ்ச நாள்ல தேவைகள்லாம் சுருங்கிரும், வருமானம் ரொம்ப அதிகமாயிரும். ஆமீன். 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள் என்கிற ஒரு சாட்சி உண்டாயிரும். கவனிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்பமும் மீனும் பெருகிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சு, இயேசுவும் போயிட்டாரு. மறுநாள் ஜனங்கள் இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு, ஏன்னா நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா,
நிறையவும் சாப்பிட்ருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ருக்குறாங்க. ஏசு கொடுத்தாருன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டார், பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. இருக்கிறீங்களா? திராட்சை ரசத்தை ருசி பார்த்த அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அவன் சொன்னான், எல்லா வீடுகள்லையும் முதல்ல நல்ல ரசத்தை கொண்டு வருவாங்கப்பா, ஆனால் நீ உன் கல்யாணத்தில், மாப்பிள்ளை பார்த்து சொல்கிறான், உன் கல்யாணத்தில் பிந்தி வந்த திராட்சை ரசம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றான். கவனிங்க, கர்த்தர் எப்பவுமே பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. ஆகவே நிறையவும் சாப்பிட்டாங்க, டேஸ்டாகவும் சாப்பிட்டாங்க. அவ இன்னைக்கும் போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதம் நடந்த இடத்துக்கு மக்கள் படகையே எடுத்துட்டு வந்துட்டாங்களாம். படகை எடுத்துட்டு இயேசுவை தேடி வந்தாங்களாம். அப்படி வந்த போது அருமையானவர்களே, ஆவியானவர் என்ன அருமையா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. 6வது அதிகாரம், யோவான் 6:23. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேற படகுகள் வந்தது. கவனிச்சிங்களா? அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு ஜனங்கள் படகு எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆவியானவர் என்ன அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு. அப்படின்னா ஆவியானவர் மறுபடியும் பாருங்க அதை அழுத்தி சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணதுனாலதான் அப்பம் பெருகுச்சு. நீங்க கொரிந்தியன் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது. நான் சொல்லுகிறேன், அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். காலையில் எந்திரிச்சா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், உலக பிரகாரமான நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம், பணத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம், வீட்டுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண அருமையான ஒரு கிருபை பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அபாரமான பெருக்கம் உண்டாகும். பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணும்போது அற்புதங்கள் நடப்பதற்கு ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். we create an atmosphere for miracles. அற்புதம் நடப்பதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஸ்தோத்திரம் செய்கிறவர்கள், துதிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு என்ன செய்கிறார்கள்? உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கர்த்தர் அந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற அந்த விசுவாசியினிடமாய் ஈர்க்கப்படுகிறார். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவரும் அவருடைய மனைவியும் ஒரு நர்சரி கார்டனுக்கு போயிருந்தாங்களாம். நர்சரி கார்டன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பழமரங்கள், பூஞ்செடிகள், நிழல் தரும் மரங்கள் இதெல்லாம் தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க, வளர்த்து விற்பனை செய்கிறார்கள். அதுதான் நர்சரி கார்டன். ஒரு பெரிய கார்டனாக பாருங்க. அங்கே போயிருந்தாங்களாம். போயிருக்கும்போது அந்த பூஞ்செடிகள் இருக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்களாம். அங்கே வண்ண வண்ண பூக்கள் பூத்த அந்த சாப்ளிங்ஸ், அந்த செடிகள் தொட்டியில் வச்சிருந்தாங்களாம். அதில் ஒரு குறிப்பிட்ட செடியில் மட்டும் நிறைய பூக்கள் இருந்துச்சான். அந்த பூக்கள் மேலே தேனீக்கள் உட்கார்ந்து இருந்துச்சான். மற்ற பக்கத்தில் இருக்கிற பூக்கள்ல ஒரு தேனி கூட இல்லையாம். ஆனா இந்த குறிப்பிட்ட பூவில் நிறைய தேனீகள் உட்கார்ந்து இருந்துச்சான். இந்த பாஸ்டர் கேட்டாராம் அந்த கார்டனரை பார்த்து, என்னங்க இந்த பூல மட்டும் நிறைய தேனி இருக்குது, பக்கத்தில் இருக்கிற செடிகளில் இருக்கிற பூக்கள்லாம் ஒரு தேனி கூட இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த கார்டனர் சொன்னாராம், ஐயா இந்த பூல மட்டும் தேனீக்களை கவரக்கூடிய ஒரு நறுமணம் இருக்கிறது, அதனால எங்க இருக்கிற தேனியும் இங்க உட்கார்ந்துக்கிறது, அந்த பூவில் இருக்கிற நறுமணம். அருமையானவர்களே, இந்த பாஸ்டர் சொல்றாரு, அது போலதான் சில விசுவாசிகள்ல சில விசேஷமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த விசேஷமான விசுவாசிகள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்கள், எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள். அந்த துதி, அந்த ஸ்தோத்திரம் என்கிற அந்த நறுமணத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். அப்படி நறுமணத்தை வெளிப்படுத்தும் போது தேவன் அவர்கள் சார்பாக என்ன செய்கிறார்? ஈர்க்கப்படுகிறார். அவங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிறாரு தேவன். ஹலோ, கர்த்தர் அங்க என்ன செய்றாரு?
வாசம் பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம கூட அப்படிதான். ஸ்மெல்லு சரியில்லைன்னா அந்த இடத்த விட்டு எப்போ காலி பண்ணுவோன்னு யோசிப்போம் இல்லையா? எவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம், அவ்வளோ சீக்கிரமாக காலி பண்ணணும்னு யோசிப்போம். அந்த ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமேன்னு யோசிப்போம். நறுமணம். நான் கூட சில நேரங்களில் பாருங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவேன். வரும்போது பார்த்தா எங்கள் வீட்டில் கேக் ஸ்மெல் அடிக்கும். என் மனைவி கேக் செய்வா. அவள் செய்கிற கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக் ஸ்மெல் அடிக்கும். அவன் என்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வரும்போதே சரி சரி கேக் செஞ்சுருக்கிறா போலன்னு யோசிக்கிறேன். பெல் அடித்து வீட்டை திறந்து விடுவா பாருங்க, நேராக கிச்சனுக்கு தான் போவேன். நான் போய் கேக்கை வெட்டி சாப்பிட்டுறது. ஏன்னா நறுமணம் இழுத்துருச்சு என்னைய. கவனிங்க, அதே போலதான் பாருங்க, துதிக்கிற மக்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மக்கள் கர்த்தரையே இழுத்துடுறாங்க. கர்த்தர் இவருடைய சார்பிலே வெளிப்படுகிறார். அவர் வெளிப்படும் போது அவருடைய வல்லமையும் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் வெளிப்படும் போது நடக்காத அற்புதங்கள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துதியை பாருங்க என்ஹான்ஸ் பண்ணணும் எப்போதும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இல்லையா? இன்னொரு பாஸ்டர் சொல்றாரு, அவங்க அம்மாவுக்கு 60 வயது ஆகும்போது லிவர்ல கேன்சரா, ஈரல்ல கேன்சரா. அதுவும் 4th ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைநிலைக்கு போயிடுச்சு. டாக்டர்லாம் ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, முடியாது, கூட்டிட்டு போயிருங்க, வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்த்துக்கங்க, எங்களால் இதுக்கு மேலே ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அந்த அம்மாவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். வீட்டுக்கு கொண்டு போனால் அந்த அம்மா பாருங்க, நல்லா விசுவாசிக்கிறாம்மா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாம்மா. அது கேன்சரை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிச்சான். டாக்டர்ஸ் கைவிட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு. கர்த்தர் என்னை வாழ வைக்கிற கர்த்தர், கர்த்தர் என்னை சுகமாக்குகிற கர்த்தர். நான் அவரை துதிக்க போறேன். கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, என் வியாதிகள் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறாரு, பரிபூர்ண ஜீவனை எனக்கு கொடுப்பேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கேன்சரை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இட் ஹாஸ் டு லீவ் மை பாடி. இது என் சரீரத்தை விட்டு விலகி போக வேண்டும் இயேசுவின் நாமத்துல அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கவனிங்க, கொஞ்ச நாள் துதித்து கொண்டே இருந்தார்கள். அருமையானவர்களே, டாக்டர்ஸ் எல்லாம் மூக்கில் கை வச்சு ஆச்சரியப்படுகிற விதத்தில் லிவர் கேன்சர் 4th ஸ்டேஜ் கம்ப்ளீட்டா சோகமாயிடுச்சு. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வயசு என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வயசு 93. இன்னைக்கு அந்த அம்மா பாருங்க, அந்த பாஸ்டருடைய சர்ச்சில் குணமாக்கும் கூட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. 93ஆம் வயசுல. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அருமையானவர்களே சுகம் கொடுக்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர். அவர் அற்புதங்களை செய்வதற்கு வழியை நாம தான் திறந்து கொடுக்குறோம். அந்த அம்மா இன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருந்தாங்கன்னா, சரி நான் ஆண்டவர்கிட்ட போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தாங்கன்னா 60 வயசுல போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு சுகமாகி அருமையானவர்களே அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மக்களுக்கு பாருங்க ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. கவனிங்க, அற்புதங்களை செய்கிற தேவன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாரு. கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அற்புதத்தின் காலம் முடிஞ்சு போச்சு பிரதர். என்னைக்கு கடைசி அப்போஸ்தலன் மரித்தாரோ அன்னைக்கு அற்புதங்கள் முடிஞ்சு போச்சு, இப்பெல்லாம் அற்புதம் நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அற்புதத்தை செய்கிற கர்த்தர் மரிச்சு போயிட்டாரா? அவர் இல்லாம போயிட்டாரா? எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு அற்புதத்தை செய்த கர்த்தர்
இன்னைக்கும் அற்புதத்தை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அற்புதங்களை செய்து கொண்டேதான் இருப்பாரு. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கும் அற்புதங்களை செஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. இருக்கிறதுலே பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டா சிலர் சொல்லுவாங்க, இந்த லாசர் 4 நாள் கழிச்சு வெளியே வந்தான் இல்லையா, அதுதான் இருக்கிறதுல பெரிய அற்புதம்னு சொல்லி சொல்லுவாங்க. செத்து 4 நாள் ஆன பிறகு வெளியே வந்தான்ல லாசரு, அதுதான் பெரிய அற்புதம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அது கூட பெரிய அற்புதம் இல்ல. பெரிய அற்புதம் என்னன்னா, பிறந்ததிலிருந்து ஆவியில செத்து கிடக்கிற மனுஷன், பல ஆண்டுகளாக செத்து கிடக்கிற மனுஷன் 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு ஆவியில மறுபடியும் பிறகுறான் பாத்தீங்களா, அதுதான் பெரிய அற்புதம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்குது. அப்ப இன்னைக்கும் உலகமெங்கும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. உலகமெங்கும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இருக்கிறதுலே பெரிய அற்புதம் நடந்துட்டு தான் இருக்குது. அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது அற்புதம்லாம் நின்று போச்சுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம்? எந்த அர்த்தமும் கிடையாது. அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாரு. இவங்க வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கணும்? இவங்க வாய் பாருங்க, துதியினால நிரம்பல, விசுவாசம் இல்ல. அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களாய் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது அற்புதங்கள் பாருங்க அபாரமாய் நடக்கிறது. எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்னு விரும்புறீங்க? இன்னைக்கு கூட நீங்க சில பிரச்சனைகள் கூட நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆனால் அருமையான அந்த பிரச்சனைகளை நீக்குகிற கர்த்தர், அவர் பெரியவர். அந்த வியாதியை நீக்கி போட அவர் வல்லவரா இருக்கிறாரு. அந்த பண பிரச்சனையை நீக்கி போட வல்லவரா இருக்கிறாரு. அந்த கஷ்டங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அந்த வேலையை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அந்த ப்ரொமோஷனை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. எத்தனையோ பேர் தடை பண்ணலாம், ஆனா கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிச்சு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், அற்புதம் கண்டிப்பா நடக்கும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்திலையும் துதியிலையும் பெருகணும். அதனாலதான் சபை மக்களுக்கு ஆவியானவர் எழுதும்போது இப்படி எழுதுகிறார். எபேசியர் 5:18 பாருங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். விசுவாசிகளுக்கு எழுதுறாரு பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். யாருக்கு எழுதுறாரு? பாவிகளுக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. நல்லா கவனிங்க. விசுவாசிகள் பாருங்க, மதுபானம் குடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் குடிக்க தான் செய்வாங்க. கர்த்தர் தடை பண்ண மாட்டாரு. ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த ஏவாள் அந்த மரண கனியை பறிச்சு புசிக்கிறதுக்கு வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது கர்த்தர் டப்புன்னு தட்டி விட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தட்ட மாட்டாரு. அவர் என்ன தொட்டு பிடிச்சா விளையாண்டுட்டு இருக்கிறாரு? ஹலோ, இந்த அம்மா வாய்களை கொண்டு போக அவர் தட்ட, அப்புறம் இந்த அம்மா வாய்கிட்ட கொண்டு போக. கவனிங்க, கர்த்தர் மனுஷனுக்கு சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நல்லவர். மனுஷனை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. மனுஷனை போல ஒரு சிருஷ்டிப்பு யாருமே கிடையாது. சிருஷ்டிப்பின் மகுடமே மனுஷன் தான். அவனுக்கு ஒரு சித்த சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ தன்னுடைய சித்த சுயாதீனத்தை தப்பா பயன்படுத்தி தீமைகளை வருவித்துக் கொள்வானால் அவன் தான் அந்த தீமைகளை அனுபவிக்கணும். தன்னுடைய சித்த சுயாதீனத்தை சரியாய் பயன்படுத்தி நன்மைகளை வருவித்துக் கொள்வானால் அந்த நன்மைகளை அவன் தான் செய்யணும், அனுபவிக்கணும். பொறுப்பை பாருங்க மனுஷன் கையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்
ஆவியினால் நிறைந்து. நாம் அதை ஆரோசிக்கிறோம். ஏன்? அது கர்த்தரை நம்ம விட்டு பிரிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? கர்த்தரை நம்ம விட்டு பிரிக்கிற எந்த விஷயத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ஜீவனாகவே இருக்கிறாரு. கர்த்தரை என்னை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். பாருங்க, பார்க்க கூடாததை பார்க்க கூடாது, கேட்க கூடாததை கேட்க கூடாது இல்லையா? வாலிப சகோதர சகோதரிகள் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இன்டர்நெட் காலத்தில் இருக்கிறீங்க. இன்டர்நெட்டை ஆன் பண்ணா பார்க்க கூடாத அநேக காரியங்கள் வருகிறது. பார்க்க கூடாது, வாழ்க்கை கெட்டு போயிடும். அதுக்கு பதிலா தேவனை பார்க்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை பார்க்க வேண்டும், அவருடைய அன்பை பார்க்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். உங்க லைஃப்னுடைய கண்ட்ரோலை கர்த்தர் உங்க கையில் தான் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு ஆவியினால் நிறைந்து. எல்லாரும் சொல்லுவோம் ஆவியினால் நிறைந்து. ஆவியினால் நிறைந்துன்னா வசனத்தினால் நிறைந்து, வசனத்தினால் நிறைந்துன்னா விசுவாசத்தினால் நிறைந்து. விசுவாசம், வசனம், ஆவி இதனுடைய நிறைவு வரும்போது மனுஷன் கர்த்தரை துதிக்கிறவனாக மாறிவிடுகிறான் இல்லையா? ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று விசுவாசிகளுக்கு தேவன் ஆலோசனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய மக்கள் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக வீடுகள்லாம் பாருங்க, நல்ல மற்ற விசுவாசிகளோட கூடி அருமையானவர்களே பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பக்கத்தில் ஒரு 4-5 விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னா பாருங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் மாதிரி வச்சு பாருங்க, ஒரு பாட்டு பாடி, ஒருவேளை பிரசங்க அருளாட்டில் கூட 2 போர்ஷனை வாசித்து ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஒரு சின்ன ஜெப கூட்டமா நடத்துறது நமக்கு நல்லது. ஏன்னா கர்த்தரை துதிக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை சீஷர்கள் சந்திக்கிறாங்க. அவர் இவங்களை பெத்தானியா வரைக்கும் கூட்டிட்டு போறாரு. இவங்க கண்களுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு அவருடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போறாரு. ஏறி போன பிறகு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சீஷர்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோட திரும்பி வந்து நாள்தோறும் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? நாள்தோறும் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அருமையான எத்தனை பேர் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திச்சிருக்கிறீங்க? அவர் திரும்ப வர்ற வரைக்கும் பாருங்க, நாள்தோறும் நாம் அவரை துதிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. துதி அருமையானவர்களே வாழ்க்கை போராட்டங்களிலே நமக்கு வெற்றி தருகிறது. துதி தேவ தூதர்களை நம்முடைய சார்பிலே வேலை செய்ய வைக்கிறது. தேவ ஆவியானவரை நம்முடைய சார்பாக அது இயக்கி விடுகிறது. துதி தேவ வல்லமையை நமக்கு பெற்று தருகிறது. தேவனுடைய வல்லமை வரும்போது தோற்று போக வேண்டிய இடத்துல நாம் வெற்றி பெறுகிறோம். வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாருக்கும் வருது இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு தான் எந்த போராட்டமும் கிடையாது, நாங்கள் தான் எல்லா போராட்டத்தையும் சந்திக்கிறோம் சொல்லி சிலர் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எங்களுக்கு வர்ற போராட்டம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க சட்னி ஆயிருவீங்க. ஹலோ, ஊழியக்காரங்களுக்கு பாருங்க, தொந்தரவு கொடுக்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கவனிங்க அருமையானவர்களே, இந்த போராட்டத்தின் மத்தியில அதை மேற்கொள்ள போகிறேன், இந்த போராட்டம் என்னை மேற்கொள்ள போறதில்ல, நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தாவே நீர் நல்லவர், இந்த போராட்டம் உம்மால் வந்ததல்ல, இந்த போராட்டத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான், இந்த போராட்டம் உடைய பார்வையில் ஒண்ணும் இல்ல, இந்த போராட்டம் ஓடியே போயிடும், வெற்றி எனக்கு, தோல்வி பிசாசுக்கு. இருக்கிறீங்களா? பாருங்க, அப்படி விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நியாயாதிபதிகள் 1:1 வசனத்தை வாசிக்கிறேன்.
யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். யோசுவா ஒரு ஆவிக்குரிய தலைவன், மறிச்சு போயிட்டாரு. இப்ப இஸ்ரவேலருக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லை. இஸ்ரவேலரா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். திட்டமா சொல்றாரு யார் கிளம்பணும்னு. முதல்ல போறது யார் போகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, யூதா எழுந்து புறப்பட கடவன். நல்லா கவனிங்க, 12 கோத்திரம் இருக்குது, 12 தலைவர்கள் இருக்கிறாங்க. ரூபன் இருக்கிறான், சிமியோன் இருக்கிறான், லேவி இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பர்டிகுலரா சொல்றாரு, ரூபனை போக சொல்லிடாத, இசக்கார போக சொல்லிடாத, லேவியை போக சொல்லிடாத, முதலாவது எழுந்து புறப்பட வேண்டிய ஆளு யூதா தான். யூதான்னா என்னங்க அர்த்தம்? யூதான்னா துதி என்ற அர்த்தம். கவனிங்கள், ஜூடா மீன்ஸ் பிரைஸ். அவங்க அம்மா, யூதாவினுடைய அம்மா லேயாள், அவன் பிறந்த போது இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், யூதான்னா துதின்னு அர்த்தமா. கர்த்தர் சொல்றாரு, யூதாவை முன்னால அனுப்பு, துதியை முன்னால அனுப்பு, துதி முன்னால போட்டோம், அந்த கானானியரை நீ ஜெயிப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இப்ப பாருங்க 4வது வசனம், யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசைக்கிலே எத்தனை பேரை வெட்டினாங்க? 10,000 பேரை வெட்டினாங்க. பெரிய வெற்றி. யூதா எழுந்து போன போது, துதி முன்னால போன போது பெரிய வெற்றி உண்டானது என்று நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திலையும் அருமையானவர்களே பாருங்க, துதி வர்றது கஷ்டமா இருக்குது. போராட்டம் வந்துச்சுன்னா அழுக வர்றது லேசா இருக்குது, கண்ணீர் வர்றது லேசா இருக்குது, துதி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த கண்ணீர் விடுற ஆட்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, பிரச்சனை நேரத்தில் அழுவுற ஆட்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எப்படின்னா அவங்க செத்த மீன் ஆத்தோட போற மாதிரி இப்படியே போக வேண்டியதான். ஆனா பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை துதிக்கிற ஆட்கள் எப்படின்னா ஜீவன் உள்ள மீன்களை போல அவங்க எதிர்நீச்சல் போடுகிற ஆட்கள். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிற ஆட்கள் இங்க? நான் சொல்ல, நீங்களாம் எப்படின்னா ஜீவனுள்ள மீன்களை போல எதிர்நீச்சல் போடுகிற ஆட்கள். அந்த பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வாழுகிற ஆட்கள், அந்த பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனையை ஜெயிக்கிற ஆட்கள். பாருங்க, கானானியர் வந்துட்டாங்க, கர்த்தர் சொல்றார் யூதாவை அனுப்பு, பெரிய ஜெயம் கிடைக்கும். பிரச்சனை வந்துருச்சு, துதிக்க ஆரம்பி, ஜெயம் கிடைக்கும். கண்டிப்பா பிரச்சனைகள் மறைந்தே போகும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசியாக வாசிப்போம் அப்போஸ்தலர் 16:22 வசனத்திலிருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். உலகம் பொல்லாத ஒரு உலகம் இல்லையா? பேய் பிடித்த உலகம். யாரை ஜெயிலில் தள்ளினாங்க? யாரை ஜெயிலில் தள்ளினாங்கன்னா நன்மை செஞ்சவங்கள ஜெயிலில் தள்ளினாங்க. ஒரு பொம்பளைட்டு இருக்கிற பிசாசை விரட்டி அவளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி விட்டுருக்கிறாங்க 2 பேர், பவுலும் சீலாவும். இவங்களை பிடிச்சி அடிச்சு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க, தள்ளிட்டாங்க. உலகம் அப்படிதான். அருமையானவர்களே, நன்மைக்கு தீமை செய்கிற உலகமா இருக்குது. ஆனா கர்த்தர் என்னைக்குமே அதை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. கர்த்தர் நன்மை செய்கிறவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயித்தேன். பாருங்க, உலகம் உபத்திரவத்தை கொண்டு வரலாம், ஆனா கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் அவனை விடுவிப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய எல்லா துன்பத்தினின்றும் தேவன் என்னை விடுவிப்பார். இன்னொரு முறை சொல்லுவாங்க, என்னுடைய எல்லா துன்பத்தினின்றும் தேவன் என்னை விடுவிப்பார். பாருங்க, எதிர்பார்க்கல இவங்களை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுனது மட்டும் இல்லை, கைகளையும் கால்களையும் இழுத்து பிடிச்சு மாட்டிட்டாங்க. ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சாங்கன்னு பைபிளில் போடல. ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்களாம்? 25வது வசனம் பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை நடுராத்திரியில் தூங்குறவெல்லாம் முழிச்சிட்டான். தூங்குற பயெல்லாம் முழிச்சு, என்னடா பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பாருங்க, பார்த்தா கையையும் காலையும் இழுத்து கட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ரெண்டு பேர் அதே பொசிஷன்ல நின்று பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டு வருமா? எனக்கு சேர்த்தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஆனா பாடித்தான் ஆகணும். ஏன்னா இந்த கஷ்டம் கர்த்தரால வந்ததில்ல, கர்த்தர் கண்டிப்பா அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் விடுதலை ஆக்காம ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகவே நல்லா 4 பேருக்கு கேட்கிற மாதிரி சத்தம் போட்டு என்ன செய்தாங்க? பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்ப 26வது வசனம். சடுதியிலே, எல்லாரும் சொல்லுவோம் சடுதியிலே. எப்ப விடுதலை வரும்னு சொல்ல முடியாது, இப்ப கூட வந்துடலாம். ஏன்னா சடுதியாய் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். God is a God of suddenlies. சடனா, ரொம்ப நீண்டுட்டே போகுது, யோசிக்காதீங்க. சடனா நடக்கும், சடனா ஒரு அற்புதம் நடக்கும், சடனா ஒரு விடுதலை உண்டாகும், சடனா ஒரு ரிலீஸ் உண்டாகும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனுஷன் ஒருவேளை செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியுமே ஒரு குலுக்கிட்டாரு. கர்த்தருக்கு பூமியை குலுக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, லேசா தொட்டார்னா போதும் ஆடும். பாருங்க, பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே, எல்லாரும் சொல்லுவோம் உடனே, உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது. எல்லாருடைய கட்டுகளும், நியாயத்துக்கு இந்த 2 பேருடைய கட்டுகள் தான் அவுந்திருக்கணும், ஆனா கர்த்தர் போனா போறான் அப்படின்னு சொல்லி எல்லா பையனுடைய கட்டையும் நினைச்சிட்டாரு, அவுத்து விட்டுட்டாரு. துதி அருமையான, உங்களை விடுதலை ஆக்குறது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா! எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். பாருங்க, அப்ப பிரச்சனையை ஜெயிக்க, போராட்டத்தை ஜெயிக்க, எதிரிகளை விரட்ட ஒரு வல்லமையான ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அது துதி. எப்போ ஒரு தீர்மானம் பண்ணணும், ஐ எம் கோயிங் டு பிரைஸ் காட். நேரத்தை ஒதுக்க போறேன், கர்த்தரை நான் துதிக்க போறேன்னு சொல்லி அருமையான துதியில மும்முரமா இருங்க. விடுதலையும் வெற்றியும் உங்களை தேடி வருவதை நீங்கள் காண்பீர்கள், அதை அனுபவிப்பீர்கள். எல்லாரும் தயவு எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேலின் பாளையத்திலே யூதா எழுந்து புறப்பட்ட போது கர்த்தாவே சத்துருக்கள் மடிந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு நாங்கள் துதிக்கும் போது எங்களுடைய எதிரிகள் மடங்கடிக்கப்படுகிறார்கள், எங்களுடைய பிரச்சனைகள் மறைந்து போகிறது, எங்களுடைய கட்டுகள் அவிழ்ந்து போகிறது. கர்த்தாவே, நீர் எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிகிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய விடுதலை உம்மால் உண்டாகட்டும், பெரிய ஆசீர்வாதங்கள் உம்மால் உண்டாகட்டும். தகப்பனே, நீர் விதமாக செய்கிறீர். பவுலுக்கும் சீலாவுக்கும் உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறபடி ஆளுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய உதவிகள் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, விடுதலை உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, வெற்றி உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். டிவியில நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.